சாதாரணமாக ஒரு காற்று அடித்தாலே ஒரு விளக்கு என்ன பண்ணிடும், அணைஞ்சு போயிடும். ஆனால் இந்த காட்டுத்தீன்னு ஒன்று இருக்குது, அது தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும் காட்டுத்தீ? பார்த்துருக்கீங்களா? இந்த காட்டுத்தீ கொஞ்சம் இடத்துல சும்மா என்ன பண்ணும், எரிஞ்சிட்டு இருக்கும். இப்போ இந்த தீயை காடு முழுசும் அனுப்புனது யார் சொல்லுங்க? காற்று தான். கரெக்டா இல்லையா? காற்று அடிக்க அடிக்க தான் இந்த தீ என்ன பண்ணுச்சு, ஃபுல்லாக பரவுச்சு. அப்படிதான் நீங்களும் நாங்கணும். இந்த உலகத்தில் உள்ளவர்களுக்கு பிரச்சனை வந்த உடனே அவர்கள் விளக்கு அணைஞ்சிரும், அவங்க விளக்கு மங்கி எரிய ஆரம்பிக்கும். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அப்படி இல்லை. காற்று அடிக்கும்போது தான் இன்னும் அதிகமாக பரவும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உண்மைதானே? அந்த பிரச்சனை தானே நம்மளை ஜபிக்கிறவங்களா மாத்துச்சு. அந்த போராட்டம் தான் நம்ம சபைக்கு கொண்டு வந்துச்சு. அந்த பிரச்சனை வரலன்னா வந்திருப்போமா இங்க? இல்ல. நம்ம வாழ்க்கையில எத்தனை பேர் நம்புறீங்கன்னு எனக்கு தெரியல, நம்ம வாழ்க்கையில கர்த்தர் அனுமதித்த எல்லாம் நன்மைக்கு. உண்மையா? எல்லாமே நன்மைக்கு. நம்ம பார்வைக்கு அது தீமையா இருந்தா கூட, அது ஒரு பெரிய அலை போல நம்ம மேல மோதி அடிச்சா கூட, அந்த அலை கொண்டு வந்து கர்த்தருடைய பாதத்தில் நம்மளை சேர்த்துருச்சு. ஹல்லேலூயா.